ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானிய விருது புவியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் அரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாஞ்சானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு எழுந்த வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இன்று நாங்கள் சிரியா தொடர்பாக பார்ப்போம். அசாட் அவர்கள் பதவியில் இருந்த பொழுது மேற்குலக நாடுகள் சேர்ந்து அவருக்கு எதிராக தாக்குதலை மேற்கொண்டு அவருடைய ஆட்சியை கவிட்டு விட்டார்கள். அவர் இப்பொழுது ரஷ்யாவில் தஞ்சமடைந்து அங்கே இருக்கின்றார். ஆனால் சிரியாவில் தொடர்ச்சியாக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 பகுதிகளுக்கு இடையே போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இஸ்ரேல் நினைத்தது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் சிரியாவை கொண்டு வந்து விட்டேன். ஆனால் அங்கே போர் நடந்து கொண்டிருக்கின்றது. நிறைய இழப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. என்ன நிலைமை என்று கூற முடியும்? சிரியாவில் இருந்து அசாத்தை ரஷ்யா எடுத்துக்கொண்டு போனாலும் ரஷ்யா தனது தளத்தை அங்கு வைத்திருந்தது. அப்ப ரஷ்யா அந்த களத்தை விடுக்கும் போதே நாங்கள் கூறியிருந்தோம், அது ரஷ்யா ஒரு போரை இன்னொரு நாளுக்கு அந்த போரை ஒத்தி வைத்திருக்கிறதே தவிர ரஷ்யா அதை விட்டது என்னென்னு சொன்னால், ரஷ்யாவுக்கு வேற களமுனைகள் இருக்கின்றன. உதாரணமாக உக்ரைன், ஈரான், அந்த களமுனைகள் இப்போது அவர்களுக்கு சாதகமாக வந்த நிலையில் இப்போது சிரியா மீண்டும் பத்தி எறிய ஆரம்பித்திருக்கின்றது. சில தினங்களில் சிரியா மீண்டும் வீழ்ந்து விடும் என்று கூட கதைக்கிறார்கள். அந்த அளவுக்கு அமெரிக்கா தனது மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு கூறியிருக்கின்றது. சிரியாவை துண்டு துண்டாக உடைப்பதுதான் இஸ்ரேலின் நீண்ட கால திட்டம். எனவேதான் உங்களுக்கு தெரியும், சிரியாவின் அந்த கோலன் குன்று பகுதிக்கும் இஸ்ரேலின் எல்லைக்கும் இடையிலான பகுதியில் அல் கைடா, IS போன்ற அமைப்புகள் இருந்தாலும் இஸ்ரேல் அவர்களை தங்க வைத்திருந்தது. அப்ப இப்ப கட்டாராக இருக்கலாம், அல்லது இஸ்ரேலாக இருக்கலாம், அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம், இவர்கள் தான் இந்த அமைப்புகளுக்கு நிதி உதவி, ஆயுத உதவிகளை வழங்கியவர்கள் சிரியா மீதான தாக்குதலுக்கு. இப்போது அங்கு ஒரு சட்டம் ஒழுங்கெல்லாம் நிலை குலைந்திருக்கின்றது. அப்ப எல்லாம் பல இனங்கள் இருக்கின்றன. அங்க ஒவ்வொரு இனத்தின் மீது ஒவ்வொரு இனம் தாக்குதல் நடக்குது. இப்ப இனம் அலவைஸ் இனத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அதே நேரம் ட்ரூஸ் இனத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. அதே சமயம் பழங்குடியினர் இணைந்து ட்ரூஸ் அமைப்பின் இனத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கு ஒரு கலவரம், அதாவது யார் யாரை தாக்குகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாத ஒரு நிலையாக இருக்கின்றது சிரியாவின் நிலைமை. அதாவது இஸ்ரேலுக்கு சார்பானவர்கள் தான் இந்த ட்ரூஸ் இனத்தின மக்கள். அப்ப அவர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் சிரியாண்ட தலைநகரம் டமஸ்கஸ் பகுதியை கூட தாக்கியிருந்தது கடந்த வாரம். அவர்களோட அரசு தலைவர் இல்லமாக இருக்கலாம், அல்லது டிஃபென்ஸ் பாதுகாப்பு அமைச்சகமாக இருக்கலாம், இவற்றை குண்டு வீசி தாக்கியிருந்தார்கள். அதே சமயம் இந்த ட்ரூஸ் இன மக்களுக்கு ஆயுதங்களை வழங்கி அவர்கள் மூலம் அங்குள்ள முஸ்லிம் மக்களை தாக்குவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றிருந்தன. அதாவது ஸ்வேதா பகுதி என்று சொல்றது இது இஸ்ரேலின் சிரியாவின் தெற்கு பகுதி. அங்கு இடம்பெற்ற மோதல்களை தொடர்ந்து, முஸ்லிம்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து பழங்குடியினர் பெருமளவில், நீங்கள் அவர்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வாகனங்களில் குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அங்கு இந்த ட்ரூஸ் இன மக்களை ஒரு இனப்படுகொலை செய்ய போகிறார்கள் என்ற நிலையில் உடனடியாகவே அமெரிக்கா இஸ்ரேலுடன் கதைத்து ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருந்தது. போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தாலும் யாருடன் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவது என்ற பிரச்சனை இருக்கின்றது. அங்கு பலர் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் SDF என்றது சிரியன் டிஃபென்ஸ் போர்சஸ், அது இந்த குர்து அமைப்பின் பிரிவு, அதன் மீது துருக்கி தாக்குதல் நடத்தியிருக்கு. இப்ப துருக்கி சொல்றது அவர்களை நீங்கள் ஜொலானி சிரியாவின் படையுடன் இணையுங்கள் என்று சொல்லி.
அப்ப ஒரு குழப்பமான நிலை. அப்ப இந்த நிலையில் வந்து இப்ப அதாவது அமெரிக்காவின் கையை மீறி போய்விட்டது சிரியா என்ற ஒரு நிலையாக தான் இருக்கின்றது. அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இஸ்ரேல் ஏற்கனவே இங்கு ஈரான் அங்காளி பக்கம், ஹிஸ்புல்லாக்கள் அங்காளி பக்கம், ஹமாஸ் என்ற களமுனைகள் இருக்கும் போது புதிதாக சிறிய களமுனையை தக்க வைப்பதோ அதை தாக்குதல் நடத்துவதோ என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் மாறி. 600க்கும் மேற்பட்டவர்கள் தெற்கு சிரியாவில் மட்டும் இறந்திருக்கிறார்கள் 2 நாட்களுக்கு முன்னதாக. இப்ப இந்த நிலைமை மாறி இருப்பது துருக்கிக்கும் சிரியாவுக்கும் உங்களுக்கு தெரியும், PKK அவர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அந்த நிலையில் ஏதாவது மாற்றம், அதனுடைய வகைபாகம் எவ்வாறு இருக்கிறது? உங்களுக்கு தெரியும், PKK வந்து துருக்கி பக்கம் உள்ள குர்து இன மக்களிட படைப்பிரிவு. ஆனால் SDF என்றது சிரியா பக்கம் உள்ளது. அவர்கள் இந்த போர் நிறுத்தத்துக்கு வரவும் இல்லை. இப்ப அதான் இப்ப ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, சிரியாவை துண்டு போடுவது, அதாவது அவர்கள் தங்களுக்குரிய அந்த கேக்கில தங்களுக்குரிய பகுதியை என்று சொல்வது. அதே போல துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலேயே போட்டி, சிரியாவை யார் இந்த பகுதியை பிரிப்பது. அதுக்காகத்தான் கேட்டேன், துருக்கி எவ்வாறு இங்கே பங்கெடுக்கிறார்கள், அதுக்கே போட்டி. ஆனால் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துகிறது, துருக்கி வந்து அமெரிக்காவின் கேம்புக்குள்ள இருக்கிறது, அமெரிக்காவுடன் இணைந்து இருக்கின்றது. ஆனால் இப்ப இதில் இஸ்ரேல் கைதான் ஓங்கி இருக்கின்றது. ஆனால் இந்த நிலையில் வந்து ஆனால் சிரியாவின் ஒட்டுமொத்த பாதுகாப்பை முற்றாக நிலை குலைந்து போய் இருக்கின்றது. அப்ப அங்கு இப்ப துருக்கியோ இஸ்ரேலோ கூட ஒரு கட்டுப்பாடு, ஒரு நிலைமையை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் அங்கு இல்லை. இப்ப இஸ்ரேல் வந்து அந்த தெற்கு பகுதியை தன்னுடன் இணைப்பதற்கு, அல்லது கோலன் குன்று பகுதியை தன்னுடன் இணைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த தூசின மக்களை ஏவி விட்டிருந்தது. ஆனால் அவர்கள் முற்றுமுழுதாக அங்கிருந்து துரத்தப்படக்கூடிய ஒரு நிலையாக அங்கு மாறி இருக்கின்றது. முழு பழங்குடியினரும் அங்கு குவிந்திருக்கிறார்கள். ஒரு இன போராக அது மாறி இருக்கின்றது. இது மட்டுமில்லாத அங்கு அலவீஸ் என்று சொல்றது, கிறிஸ்டியர்கள் என்று சொல்கிறது, கேட் என்று பல இனங்கள் இருக்கின்றது. அப்ப பல இனங்கள் இருக்கின்ற ஒரு தேசம் கட்டியமைக்கப்படுவது கஷ்டம். என்னன்னா, முன்னர் இவர்கள் அசாத்திருக்கும் போது இந்த குழுக்களை வளர்த்து விட்டார்கள். இப்போது ரஷ்யா அந்த அசாத்தை மெதுவா தூக்கி போட்டு அந்த குழுக்களை அப்படியே விட்டு விட்டது. அதான் பிரச்சனை. இனி இவர்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும், அல்லது இவர்கள் அதில் போராடி வெற்றி பெற வேண்டும். ரஷ்யாவின் தளம் அமைதியாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் தங்கள் தளத்தை அகற்றவில்லை. திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது வந்தாலும் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதான் இந்த பிரச்சனை. இதே நேரத்தில் PKK உங்களுக்கு தெரியும், துருக்கியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார் என்றால் சில துருக்கி அவர்களை இங்கே அனுப்புவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறது. அதான் துருக்கி என்னென்றால் PKK பொறுத்தவரையில் அவர்கள் சிரியாவுக்கு தற்போது வருவதற்குரிய சாத்திகள் குறைவு. ஆனால் அவர்களிட ஒரு பகுதி இருக்கிறது. என்னென்னால் PKK, அதாவது கேர்டிஸிட மக்கள் வந்து 4 நாடுகள், ஈராக், ஈரான், சிரியா, துருக்கி. அப்ப சிரியாவில் இருக்கின்ற SDF என்ற அமைப்பை தான் இப்போது இந்த மிடில் ஈஸ்ட் ஐ என்ற ஒரு பத்திரிகை கூறியிருக்கின்றது. துருக்கி வந்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட 30 நாள் தவணை கொடுத்திருக்கின்றது. 30 நாட்களுக்குள் நீங்கள் அல் ஜொலானி என்ற படையுடன் இணைய வேண்டும், இல்லை என்று சொன்னால் தாங்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். அப்ப சிரியாவை முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று துருக்கி நினைக்கின்றது. ஆனால் சிரியாவை துண்டு துண்டாக உடைத்து விட வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கின்றது. சிரியா துண்டு துண்டாக உடையுமாக என்றால் அது துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும். ஏனென்று சொன்னால் குர்திஸ்தான மக்கள் தமது பகுதியை அங்கு தனிநாடாக மாற்றினார்கள் என்று சொன்னால் துருக்கியின் பகுதியும் போடும். அப்ப துருக்கி இதுல ஒரு என்னென்ன ஒரு நஞ்சு ஆட்டம் தான் ஆடியது. இந்த அசாத்தை வெளியேற்றுவதில் துருக்கி பின்புறத்தில் இருந்து குத்தியது. ஆனால் இப்போது துருக்கிக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறி இருக்கின்றது என்ற நிலைமையாகத்தான் இருக்கின்றது. இது என்னென்னு சொன்னால், எவ்வாறு விடுதலை புலிகளை அழித்ததால் இப்போது இந்து சமுத்திர பிராந்தியம் இந்தியாவுக்கு ஆபத்தாக மாறி இருந்ததோ, அதே ஒரு நிலைமை அவர்கள் பின்னுக்கு என்ன நடக்கும் என்பதை தெளிவாக கணிக்க முடியவில்லை. சிறப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து சிரியாவுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக நீங்கள் கூறுவதை பார்த்தால் போர் விரிவடைவதற்கான ஒரு நிலைமை காணப்படுவதாக இருக்கின்றது. அப்படி விரிவடைந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்து வரும் வாரங்களில் இந்த சிரியா தொடர்பான நிலைமைகளை கொண்டு வர இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம்.
மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.